அவர்கள் முதலாம் காவலையும் 2ஆம் காவலையும் கடந்து நகரத்திற்கு போகிற இருப்பு கதவண்டையிலே வந்தபோது அது தானாய் அவர்களுக்கு திறவுண்டது. அதன் வழியாய் அவர்கள் புறப்பட்டு ஒரு வீதி நெடுக நடந்து போனார்கள். உடனே தூதன் அவனை விட்டு போய்விட்டான். இப்ப இது எந்த கதவு திறக்கு? இருப்பு கதவு இருக்கு பாருங்க, அது தான இருப்பு கதவு இருக்கு பாருங்க, அது தானாய் திறந்தது. அவர்கள் முதலாம் காவலை 2ஆம் காவலையும் கடந்து நகரத்துக்கு போகிற இருப்பு கதவண்டையில வந்த போது அது தானாய் திறக்கப்படுகிறது. இப்ப எல்லா கதவும் திறக்கப்பட்டு வந்துட்டே இருக்கீங்க. வானத்தின் கதவு திறந்தாச்சு, வெண்கல கதவு உடைச்சாச்சு, இரும்பு கதவை முடிச்சு போட்டாச்சு, சிறைச்சாலை கதவை உடைச்சாச்சு. இப்போ 1ஆம் காவல் 2ஆம் காவல் எல்லாம் கடந்து வந்து இப்ப 4வது 5வது இடத்தை கடந்து வந்து இருக்கும் போது இப்ப என்ன செய்யுது? இப்ப இரும்பு மாதிரி சோத்து நம்மளை சுத்தி நிக்கி பாருங்க. நம்மளை சுத்தி வந்து நிக்கிற சில காரியங்கள் அடுத்தடுத்து வந்து வந்து சொல்லும். இப்ப பாரு, நீ நல்லவளே கிடையாது தெரியுமா உனக்கு? நீ அன்னைக்கு என்னெல்லாம் பேசின அங்க இருந்து, அன்னைக்கு ஒரு நாள் இப்படி எல்லாம் பேசணும்ல. இது யார் சொல்லுவா? பொய்யனும் பொய்க்கு பிதாவும் வந்து சொல்லுவான். நீ நேற்று அந்த மாதிரி எல்லாம் பண்ணல, தப்பு பண்ணல, பேசணல, அதை சொன்னல, இதை சொன்னல அப்படிமா. கர்த்தருக்கு மகிமை உண்டாகும். சுத்தி சுத்தி வந்து பிரச்சனை நிக்குது. இப்ப ஒன்னொன்னா விடுதலையாக்கி வந்தா இப்ப இங்க வந்து இது குடிச்சிட்டு இருக்கும், அதாவது குற்றப்படுத்திக்கிட்டே இருப்பான். இப்ப என்ன செய்தான்? அவர்கள் 2ஆம் கால கடந்தாச்சு, ஃபர்ஸ்ட் அதுல இருந்து தாண்டி வந்தாச்சு. ஆமா, இரும்பு கதவை கடந்தாச்சு, வெண்கல கதவை கடந்தாச்சு, சிறைச்சாலையை கடந்தாச்சு. இப்போ வந்து எல்லாம் கடந்து வந்து நிக்கும் போது அவர்கள் இரும்பு கதவண்டையில வந்து நிக்கும் போது அது தானாய் அவர்களுக்கு திறவுண்டது. இப்ப சொல்லுங்க, கதவு எனக்கு தானாய் திறக்கப்படுகிறது. கதவு எனக்கு தானாய் கதவு எனக்கு தானாய் திறக்கப்படுகிறது. கதவு தானாய் எனக்கு திறக்கப்படுகிறது. பாருங்க, இப்ப நமக்கு கதவு தானாய் வந்து நின்ன உடனே திறக்குனா என்ன அர்த்தம்? பிரச்சனை வந்து நிக்கி, முன்னாடி போராட்டம் வந்து நிக்குது, பெரிய ஒரு ஆறு வந்து நிக்கணும் வச்சுக்கோ. சும்மா ஒரு கற்பனை பண்ணிக்குவோம். இப்ப அந்த பக்கம் போனது, இன்னைக்கு ஆறு வந்து பெரிய பெருசா நிக்கி, இப்ப இதை கடந்துதான் போனோம். இப்ப வந்து நின்றுட்டு இப்படி யோசிச்சுட்டு இருக்கிறோம். இப்ப நம்மள வந்து அது கிட்ட நின்ன உடனே பெரிய ஆறு பக்கத்துல வந்து நின்ன போது ஆறுகள் தானாய் திறந்து வழி திறந்து விட்டது அப்படின்னா எப்படி இருக்கும்? யோசிச்சு பாருங்களேன். இது மாதிரி சில காரியங்கள் இருக்கு அப்படியே தடை பண்ணிக்கு. இப்போ அது பக்கத்துல நம்ம வந்து நின்ன உடனே தானாய் கதவு திறக்கிறது. எப்படி இது எப்படி நடக்கு அப்படின்னா, முதல்ல நம்ம வானத்து கதவு திறந்துச்சு பாருங்க, அங்க இருக்க மன்னாவை நம்ம சாப்பிட்டுருக்கோம். அல்லேலூயா. அப்புறம் வெண்கல கதவு உடைச்சிது பாருங்க, அப்போ வந்து அது உள்ள அப்படியே அசைப்பட்டுட்டோம். அப்புறம் 3வது கதவு என்னது? இரும்பு கதவு. அது உடைச்ச உடனே கொஞ்சம் பலன் உண்டாயிட்டு. 4வது கதவு என்னது? சிறைச்சாலை. சிறை மாதிரி சிறை பிடிச்சு வச்ச மாதிரி இருந்துச்சு பாருங்க, அதெல்லாம் உடைச்சி ஆண்டவர் தூதன் அனுப்பி கதவை உடைச்சு விட்டாரு. அப்போ வந்து இன்னும் கொஞ்சம் நல்ல அந்த வசனத்துக்குள்ள பரவாயில்ல ஆண்டவரே, இந்த வசனத்தை அனுப்பி என்ன குணமாக்கிட்டீங்க ஆண்டவரே அப்படின்னு கொஞ்சம் அப்படியே வந்து உள்ளுக்குள்ள இப்ப என்ன போகுதுன்னா, வசனம் உள்ள இருக்கு. உள்ள வந்து என்ன செய்யுது? நம்மள புடமிட்டுக்கிட்டே இருக்கு. 1வது வாசல கடந்தாச்சு, 2வது வாசல கடந்தாச்சு, 3வது வாசல கடந்தாச்சு, 4வது வாசல கடந்தாச்சு, இப்போ 5வது வாசல கடந்து நிக்கும் போது கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், 3வது வாசல் வந்து பூட்டப்பட்ட கதவுல இயேசு உள்ள வந்தார். அல்லேலூயா. பயந்து இருக்கும் போது வந்தார். பயமுறுத்துகிற கதவு இயேசு அதை உடைச்சு போட்டார். ஸ்தோத்திரம். இப்போ 5வது கதவு 6வது கதவு பக்கம் வந்து நிக்கும். இது உள்ள என்ன இருக்கு அப்படின்னா, வசனம் உள்ள இருக்கு. மன்னா சாப்பிட்டு வந்திருக்கோம், மன்னாவை சாப்பிட்டு சந்தோஷமா இருக்கும். இது உள்ள இப்போ வசனங்கள் உள்ள அசைப்பட்டே இருக்கு. அப்ப இந்த கதவு இப்போ வந்து இரும்பு முன்னாடி வந்து பெரிய ஆறு வந்து நிக்குது அப்படின்னோடனே இப்ப நமக்கு எங்க போவோம்னா, நம்ம சிந்தனையும் நம்ம என்னமோ எங்க போவோம்னா, இப்ப நம்ம வசனத்துக்கு போவோம். நம்ம ஸ்தோத்திரம். ஆண்டவர் அன்னைக்கு வானத்து கதவை திறந்தாருல, 2வது சிறைச்சாலை மாதிரி அடைச்சுக்கிட்டு இருக்கும் போது அன்னைக்கு சிறைச்சாலை கதவு தூதன் அனுப்பி திறந்து விட்டாருல. அன்னைக்கு பயந்து போய் உள்ளுக்கு இருந்தோம். அன்னைக்கு வந்து இயேசு உள்ள வந்து உனக்கு சமாதானம்னு சொன்னார்ல. வெண்கலம் மாதிரி அடைப்பட்டு கிடந்தோம், அதை உடைச்சு போட்டு போனார்ல.
இப்ப இதெல்லாம் உள்ள அசை போட்டுக்கிட்டு இருக்கும்போது இப்ப இந்த கதவுக்கு என்ன பண்ணுது, அதுக்கு குறுக்க நிக்க முடியல, இது தானாய் திறக்கிறது. இதுதான் நடக்கும் வாழ்க்கையில. வசனம் உள்ள இருந்து நம்ம உள்ளுக்குள்ள இருந்து ஸ்தோத்திரம் போராடி அது ஏதோ ஒண்ணு செய்யும் நம்மள. அப்படி செய்யும் போதுதான் நடக்கும். தானாய் அடைக்கப்பட்ட கதவுலாம் தானாய் திறக்கும்.